ஏன் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஆனாலும் நீங்க இப்படி ஒரு மோசக்காரரா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. மாலா, நான் சொல்றது கேளு. நானே சொல்றேன். நான் கொடுத்த வளையல வித்து பணமாக்கிட்டு நாங்க தூங்குறப்போ கள்ளச்சாவி போட்டு உள்ள வந்து உங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தீங்க. மாலா, நீ நினைக்கிற மாதிரி நான் கீழ்த்தரமானவன் இல்ல. நான் வீட்டை விட்டு வெளியில போனது எதிர்பாராத விதமா என்னென்னமோ நடந்து போச்சு. உன் வளையல நான் விற்கவும் இல்லை, பணமாக்கவும் இல்லை. அது என்கிட்டதான் இருக்கு. ஓஹோ, அது இன்னும் உங்ககிட்டதான் இருக்கா? உங்களுக்காக நான் போய் அம்மா கிட்ட பறிஞ்சு பேசின பாருங்க. அதுக்காக நான் வெக்கப்படுறேன். நீங்க ஒரு மோசக்காரர், கொள்ளக்காரர், கொள்ளக்காரர். உன் வளைய. ஐயோ, என்னங்க இது? நீ என் உள்ளத்துல சுத்தா மாதிரி ஒரு அயோக்கியன் கையில சுத்த. அவங்க அயோக்கியத்தனத்தை நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன். நான் உங்களையே அயோக்கிய திட்டிட்டேன். அது மட்டுமா? கொள்ளக்காரன் கொலைக்காரன் கூட சொன்னேன். அது மட்டுமா? அதுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டீங்களே. அது மட்டுமா? உனக்கு இன்னும் பெரிய தண்டனையா கொடுக்க போறேன். என்னங்க அது? அது என்னங்க அது என்னங்க? இப்பதாண்டி புரியுது எதுக்கு எடுத்தாலும் நீ உனக்கு பறிஞ்சு பேசிய லட்சணம். அம்மா, ஏ ராணி, அவதான் அறியாத பொண்ணு. உனக்கு அறிவில்லை? வேலை வெட்டி இல்லாம தெருவில் சுத்திட்டு இருந்த உனக்கு என் மகன் சோறு போட்டு காப்பாத்தினாரு. அதுக்கு நீ காட்ட வேண்டி ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, அவர் மனசை புண்படுத்தாத. அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நீ வாய முடி. நீ ரொம்ப கெட்டிக்காரப்பா. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு அவளை பழகிட்ட. அம்மா, உங்க நிலையில எந்த தாயும் இப்படித்தான் பேசுவாங்க. ஆனா நீ ஒண்ணு எனக்கு சமாதானம் சொல்ல வேண்டாம். அது எனக்கு தேவையும் இல்லை. உன்னை நம்பி ஊரை விட்டு வந்து நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். ராமு, இப்பவாவது சொல்லு, என் மகன் எங்க இருக்கான்? உயிரோடு இருக்கானா? இல்ல நீ அவனுக்கு ஏதாவது? நீங்க ஆத்திரத்துல புரியாம பேசுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சேகருக்கு எதுவும் நடந்ததில்லை. நீ சொல்றது உண்மையா இருந்தா உனக்கு கோடி புண்ணியம். உன்னை கையெடுத்து கும்பிட்டேன். எங்க வீட்டுக்குள்ளே இனிமேல் நுழையாது. அம்மா, எங்க மூஞ்சில முடிக்காத. வாடி.